இஷாவும் இஷானும் ஒரு ஸ்பேஸ் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. மூவில ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறத இஷான் பார்க்கறான். இது ஃபேக்மா, ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆவாங்க, ஏன்னா அங்க கிராவிட்டி இருக்காது. ஆமால்ல. அப்போ இஷா ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டிசைனை கவனிச்சா இங்கதான் விஷயம் இருக்கு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு ஆக்சிஸா சுத்தி ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியுது. ஹே, அவங்க கிராவிட்டிக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க. அதெப்படி? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயோ யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்லயோ இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ற வரைக்கும் அது அதே ஸ்டேட்ல தான் இருக்கும். இதனால ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இன்வர்ட் ஃபோர்ஸ் தேவைப்படும். இதை தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்த ஃபோர்ஸ் ஃப்ளோர்ல இருந்து வரும். ஆனா இந்த ஃபோர்ஸ் ஃப்ளோர்ல இருந்த ஆஸ்ட்ரோநாட்டுக்கு அப்ளை ஆகுறப்போ கிராவிட்டி ஆஸ்ட்ரோநாட்டை வெளியே தள்ளாதா? ஆஸ்ட்ரோநாட்டோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலை செய்யுது. ஃப்ளோர் ஆஸ்ட்ரோநாட் மேல ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை செலுத்துது. ஆஸ்ட்ரோநாட் அதே அளவு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை ஸ்பேஸ்ஷிப்போட ஃப்ளோர்ல செலுத்துறாரு. இங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா வேலை செய்யுது. ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்றோம். இங்க இதை தான் கிராவிட்டி அனுபவிக்க வைக்குது. ஒரு நல்ல ஸ்பேஸ் மூவில இருந்து எவ்வளவு கத்துக்க முடியுது இல்ல? நீங்க ஏதாவது மூவில இருந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணிருக்கீங்களா?